ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்குவாட்ல என்ன எடுக்கல, கேப்டன்சியை பறிக்கிறீங்க, நான் கரெக்டா அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பத்தி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க, இவரெல்லாம் ஃபிட் இல்ல, எப்படி ஆடுவாருன்னு சொல்லிட்டு அதே ஒரு காரணமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கோபிநாத்தோட இன்டர்வியூல பேசும்போது அவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்காருப்பா ஃபிட்டா அப்படின்னு. சார் அவர் செம்ம ஃபிட்டு சார், மேட்ச் ஃபிட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துருக்காரு. உண்மையிலே வந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹீரோ லெவல்ல இருக்காரு, செம்ம சாமா இருக்காரு, அழகா விட பாத்தீங்கன்னா செம்ம ஃபிட்டா இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்ல வர மூலியமா, நான் ஃபிட்டா எல்லாம் கண்ட்ரோலா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ல இருந்து எல்லாமே வந்து மைண்ட்ல கால்குலேஷன் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஓடி வேர்ல்டு கப்ல என் ஸ்குவாட்ல இல்ல அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? என் பர்ஃபார்மன்ஸ் மூலியமா என் ஸ்குவாட்ல நீ எடுத்து காமிப்ப அப்படின்ற லெவலுக்கு பாத்தீங்கன்னா அவரோட பதிலடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் பேசுனதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. இது இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து கேப்டன்சி, அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்சி போன பிறகும் சரி, சுமன் கில் கேப்டன் வந்ததும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள் விராட் கோலி அவர்கள் டெஸ்ட்ல வந்து ரிட்டையர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்யூசியேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு பகை. ஏன்னா விராட் கோலிக்கும் கம்பீருக்கு வந்து ஆல்ரெடி நிறைய அந்த ஐபிஎல் டயத்துல நிறைய பகையெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா கோச்சா ஏத்துக்கிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க டெஸ்ட் ரிட்டையர் ஆனதுக்கு முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அதை உண்மை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வேர்ல்டு கப், இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராபி, அதுக்கப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து முழு நேரம் வந்து இந்திய அணிக்கு கோச்சா இருந்தார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான் பாத்தீங்கன்னா இருந்தாரு. அதனால ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஒரு வேர்ல்டு கப் ஆடும் போது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு உந்துகோலா இருந்துச்சு, அந்த ஃபார்முலா எங்களுக்கு உதவுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையே நீங்க முன்னாடி இருக்க ராகுல் டிராவிட்ட சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தானே கோச்சா இருக்கு, முன்னாடி பண்ண ஃபார்முலா தான் எங்களுக்கு இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து உதவுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்டைரக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப பண்ண எங்களுக்கு ஃபார்முலா அந்த கோச்சா எங்களுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு, அதை மைண்ட்ல கால்குலேட் பண்ணி தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து கௌதம் கம்பீரால எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற லெவல் பாத்தீங்கன்னா பொது வெளியில அந்த ஃபங்க்ஷன்லயே வந்து சொல்லிட்டாரு. டைரக்ட் அட்டாக்காவே அடிச்சிட்டாரு. இது வரைக்கும் வந்து அந்த மும்பை கேப்டன்சில வந்து பாத்தீங்கன்னா போனப்பையா இருக்கட்டும், அரசல் புரசலா வந்து அவருக்கு விருப்பம் இல்லையா சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து டைரக்டா அடிச்சாரு. இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, கேப்டன்சி வந்து அவர் 2027 வரைக்கும் ஓடிஐல வந்து இருக்கிறதுக்காக தான் அவர் பார்த்திருக்காரு. இப்ப அஜய் கர்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரை பொறுத்தளவு எதுக்கு நீங்க கேப்டனை மாத்துறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சிம்பிளா சொல்லிவிட்டாரு. அதாவது 2027 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து டீம்ல இருப்பாங்களா, அந்த 27 ஸ்குவாட்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்பையில இருந்தே நாங்க பொட்டன்ஷியல் உள்ள சுமன் கில்ல வந்து நாங்க பழக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப ஆல்மோஸ்ட் நீங்க வந்து இப்பவே வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதாவது 2027 வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா டீம்ல ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க, சுமன் கில்ல நம்ம எல்லா ஃபார்மேட்லயும் போட்டுருவோம். அதையும் T20ல மட்டும் சூரியகுமாருக்கு வந்து ஒப்பு கொடுத்துச்சு, அதையும் தூக்கிட்டு சுமன் கில்ல போட வேண்டியதானே. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க மக்களே. அதாவது பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் செட் ஆகுற பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா ஃபார்மேட்லயும் செட் ஆகாத பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் இருக்காரு. இப்போ சுமன் கில்ல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் அவர் செட் பண்றாங்க. ஸ்ட்ரேயஸரை வந்து பாத்தீங்கன்னா ODI ஃபார்மேட்ல மட்டும்தான் எடுக்கிறாங்க, T20ல எடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நல்லா டெஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன். ஓப்பனிங்ல வந்து நம்ம KL ராகுல், SSC ஜெய்ஸ்வால் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரின்னு போயிட்டாரு. அந்த இடத்துல இங்கிலாந்து சீரீஸ்ல ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரேயஸரை கூட்டு போயிருந்திருக்கணும். இப்ப சுமன் கில் இறங்குற இடத்துலயோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேயஸரை இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கச்சிதமா வந்து பொருந்தாரு. T20ல வந்து அதே மாதிரி நீங்க எடுத்துக்கங்களேன். ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் சூப்பரா பண்ணுவாங்க. 1 down திலக் வர்மா இறங்கலாம். அதுக்கப்புறமேட்டு சூரியகுமாருக்கு பதிலா பாத்தீங்கன்னா சூரியகுமார் இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேயஸர் அந்த இடத்துல இறக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து IPL அதே பிளேஸ்மெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால வந்து
ஆல் ஃபார்மெட்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவரால் பண்ணவும் முடியும். அப்படி இருக்கும்போது அவரை நீங்க வந்து எல்லா ஃபார்மெட்லயும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா ஃபார்மெட்லயும் செட் ஆகாத. இப்ப T20 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து நாங்க 10வது இறக்குவோம், 4வது இறக்குவோம், 3வது இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டோ கொண்டு வர இறக்கி விடுறாங்க. ஓப்பனிங்ல வந்து சுமன் கில் வந்து ஏசியன் கப்ல எவ்வளவு ரன் அடிச்சிட்டாரு? ஒரு 1/2 சதம் அடிச்சிட்டாரா? ஒரு சதம் அடிச்சிட்டாரா? இல்ல என்ன அடிச்சாரு? அவரோட அதிகபட்ச ரன்னே பாத்தீங்கன்னா ஐ திங்க் 127 130 தான் நினைக்கிறேன். இல்ல அதை விட கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப லோவா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பிளேயருக்கு வந்து நீங்க தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுங்க. டெஸ்ட்ல வந்து இங்கிலாந்து சீரியஸ்ல நல்லாவே பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல ஓவர்கள் வந்து தப்பாவே கொடுத்திருந்தாரு. அதுவும் நிறைய பேர் நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது வந்து ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து KKRல இருந்தாரு. அவருக்கும் கௌதம் கம்பீருக்கும் பாட்டிங் அதிகமா இருக்கு. அதனால வந்து அவரோட செல்லப்பிள்ளை அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மெட்லயும் அவர் எடுத்துட்டு வராரு. பேட்டிங் ஆல்ரவுண்டரா அவர் வந்து பாக்குறாரு. இப்ப வந்து ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா சிவம் துபேவா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும். இப்ப சிவம் துபே பரவாயில்ல, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு எக்ஸாப்ளெக்ஸ் ஆகல. அப்படி ஆயிட்டாரு அப்படின்னா அவரையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆனா இப்ப ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் பாத்தீங்கன்னா இப்ப அக்ஷர் பட்டேல் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. ஒரு சில மேட்சுகள் வந்து அவர் நல்லா பண்றாரு, ஒரு சில மேட்சுகள் பாத்தீங்கன்னா அவர் நல்லா பண்ண மாட்டேங்கிறார். அதனால ஒரு குறையாவுமே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஃபார்மெட்லயும் செட் ஆகாத பிளேயர் வந்து எல்லா ஃபார்மெட்லயும் செட் பண்றாங்க. செட் ஆகிற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்தளவு அவரை பொறுத்தளவு கான்பிடண்டா இருக்காரு போல இருக்கு. நம்மளுக்கு அதுதான் தோணுது. 2027 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த இயர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2021 26 வந்து பாத்தீங்கன்னா IPL வரும், வேர்ல்டு கப் வரும். அப்புறமேட்டு இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அந்த வருஷம் பாத்தீங்கன்னா சரண் இந்த வருஷம் மாதிரி முடிஞ்சிடும். 2027 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிப்ரவரிக்குள்ள இல்ல மார்ச்சுக்குள்ள வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிப்ரவரிக்குள்ள வந்து இந்த வேர்ல்டு கப் இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயுமா வந்து இவரோட ஃபார்ம் போயிடும், இவர் வந்து விளையாட மாட்டாரு, ஃபிட்னஸ் போயிடும், இவரோட இது போயிடும்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த 39-40 வயசு கிட்ட நடக்கும். இதே மாதிரி ஃபிட்டா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து சீல் பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் வந்து விராட் கோலி அவர்களும் அந்த வந்து 1 டவுன் ஸ்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா சீல் பண்ணிடுவாரு. இங்க எக்கச்சக்க பிளேயர்கள் இருந்தா பிளேயர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா SSC T20 நல்லா T20ல எடுக்க மாட்டாங்க. இப்ப ருத்ராஜன் பொறுத்தவரெல்லாம் ஆளே காணா போயிட்டாரு. அதுதான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்னும் பவுலர்கள்லாம் நீங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ட்ரையே பண்றது கிடையாது. போனா ஹர்ஷித் ராணாக்கு போறது, இல்ல பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டு வர்றது, எல்லாருமே நல்லா பண்றாங்க. இருந்தாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியில வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இப்ப T20ல பார்த்தா செம்மையா இருக்கு, அதாவது ஸ்குவாட் வந்து சூப்பரா இருக்கு. இருந்தாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே கொடுக்குறாங்க. இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா இல்லைன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாக்கு நியூ பால்ல கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஏன் வந்து இன்னொரு ஆல்ரவுண்டரை வந்து நீங்க வந்து இப்பல இருந்தே தயார்படுத்தலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ஷ்தீப் சிங்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏசியன் கப்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்சுகள் தான் கொடுத்தாங்க, கொடுக்கவே இல்லை. ரோஹித் சர்மாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாம T20 வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க இருக்கு. அது ஸ்கால்ல யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை. ODI வேர்ல்டு கப் இருக்கு. அதுல வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இருப்பாங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.